ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்கிற கடையோட குடோனில் இருக்கேன். நான் வந்து வெல்லம் மண்டியில் வேலை செய்கிறேன். வெல்லம் வந்து பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல வெல்லம், அந்த வெல்லம் விற்கிற மண்டியில் வேலை செய்கிறேன், சேலம் செவ்வாப்பேட்டையில். இதுதான் நம்ம குடோன். என்ன காலியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். வெல்லம் தைச்சி வச்சுருக்காங்க. இதில் இந்த வெல்லம் ஏற்றுறதுக்கு, அதாவது இங்கேருந்து வெளியூர், இங்கே சேலத்துலேருந்து தமிழ்நாடு பூரா போகும். மதுரை, மெட்ராஸ், தமிழ்நாடுன்றதை விட வெளி மாநிலத்துக்கும் போகும். திருப்பதி, ஹைதராபாத், செகந்திராபாத், எல்லா இடத்துக்குமே போகும். இதுதான் நம்ம குடோன் இருக்கிற இடம். அங்கே இருக்கிறது வெள்ளை குடோனு, இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது வெள்ளம் குடோனு. அது பார்த்திங்கன்னா அந்த பழைய பேரல் குடோனு, பழைய பேரல் அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம குடோனு. இது நம்ம கடையோட பேர். இப்படி தான் தைச்சி இங்கேருந்து வெளியூருங்களுக்கு போவோம். இதில் வந்து நாங்கள் நம்பர் போடுவோம். இந்த பேருன்னு சொல்லி இத்தனை நம்பரு அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டு நம்ம வெளியூருக்கு ஏற்றுவோம். அது வந்து ஸ்கேலு, அதில் தான் இறக்குவாங்க. காலையில் வெயிட் போட்டு இறக்க மட்டும் தான் செய்வாங்க. ஏற்றும் போது வெயிட் போட மாட்டாங்க. 1 கிலோ வெல்லம் இப்படி தான் வரும். வெல்லம், இந்த வெல்லம் சிகப்பாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த வெல்லம் தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த வெல்லம் தான் மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வெள்ளத்தில் சர்க்கரை, கெமிக்கல் எதுவுமே கலந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பொங்கலுக்கு, அப்புறம் பால் கொழுக்கட்டைக்கு, பாச்சோருக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இன்னொரு கடல மிட்டாய், எள்ளு உருண்டை, கடலபருப்பி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வெல்லத்தை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பாருங்கள், கடலபருப்பிக்கு யூஸ் பண்ணுற வெல்லம். இதுவும் நம்ம வந்து வெறும் இதில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது சுகர் அதிகம். இந்த மாதிரி இந்த வெல்லம் பேர் பசை வெல்லம்னு சொல்லுவாங்க. பசை மாதிரி இருக்கும். இதை உடைக்கவும் முடியாது, பிக்கவும் முடியாது, அப்படி இருக்கும். இது வந்து இந்த கடலபருப்பி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வெல்லம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நார்மல் பொங்கலுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அச்சு வெல்லம், பனை வெல்லம், கருப்பச்சு, பனை வெல்லம், ஒரிஜினல் பனை வெல்லம் கிடைக்கும். இந்த பைபாஸ்லாம் வைப்பாங்க பாருங்கள், தென்னம்பட்டியில் சின்ன பனை வெல்லம் ஒரிஜினல் சொல்லி, அதை வாங்கக்கூடாது. அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுதான் வந்து ஒரிஜினலு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் அங்கே பைபாஸில் விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டூப்ளிகேட்டு. அதாவது அதில் சர்க்கரை கலந்துருக்கும். நம்ம சாப்பிட்றோம்ல டீக்கு போட்டு அந்த சர்க்கரை கலந்துருக்கும். அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பனை வெல்லம், சிட்டச்சு, வேறு எல்லாமே நம்ம கடையில் இருக்குது. இதுதான் நான் வேலை செய்கிற கடையோட குடோனு. இந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே பாருங்கள்.